ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய நாள். நேற்றைய தினம் இலங்கையில் செய்திகளுக்கு பஞ்சமே இருக்கவில்லை. அமைச்சர் நலிந்த ஜெயதீச இன்னும் ஒரு ஈசாப் நீதி கதை சொல்லவா என்று கேட்கும் தோரணையில் மிக நிதானமாக, சர்வசாதாரணமாக இலங்கை தபால் திணைக்களம் அமெரிக்காவின் தபால் திணைக்களத்துக்கு அனுப்பிய $6,00,000, அதாவது இலங்கை ரூபாயில் சொன்னால் 20 கோடி ரூபாய்க்கு நடந்தது என்னவென்று தெரியவில்லை என்று சொல்லி அதிர்ச்சியூட்டக்கூடிய இன்னும் ஒரு சர்ப்ரைஸை சொல்லியிருக்கிறார். கோட்டாபே ராஜபக்சவினுடைய பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவுக்கு மாட்டுச்சாணத்தால் கிராமவாசிகள் சிறப்பு அபிஷேகம் செய்ததாக கூறப்பட்டாலும் அது மாட்டுச்சாணமா அல்லது மனித கழிவா என்று பட்டிமன்றம் வைத்து விவாதிக்கும் அளவுக்கு கருத்துக்கள் சமூக ஊடகம் எங்குமே நிறைந்து கிடக்கின்றன. அதே போல கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக வந்த ஒரு செய்திதான், ஜனாதிபதிகளால் கூட நீக்க முடியாத சாகா வரம் பெற்ற ராட்சதன் போல வலம் வந்த இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷம்மி சில்வா மற்றும் நிறைவேற்று குழுவும் பதவி விலகி இருக்கக்கூடிய விவகாரம். நேற்று நாம் இது குறித்து விரிவான ஒரு பதிவையும் கூட உங்களுக்கு தந்திருந்தோம். இன்றைய பதிவை ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். அரச திணைக்களங்களில் ஒரு நட்டை ஈட்டை பெறவோ, அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு வங்கிக் கடனை பெறவோ நாம் போனால் எத்தனை ஆவணங்களை கொடுக்க வேண்டி இருக்கும்? அது நமக்கு நன்றாகவே தெரியும். ஓய்வூதியத்துக்கு விண்ணப்பம் நிரப்ப போட்டால் தரவுகள் சரிபார்க்கப்பட்டு நமக்கு ஓய்வூதியம் வந்தடைய 3-4 மாதங்கள் எடுக்குமா இல்லையா? ஆனால் பாருங்கள், நாட்டில்தான் 100 கோடி ரூபாய் பணம் பெரும் அஜாக்கிரதையாக இழக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு பண பரிவர்த்தனை செய்ய போய் இழந்தது $2.5 மில்லியன் $, அதாவது இலங்கை ரூபாயில் சொன்னால் 80 கோடி ரூபாய்கள். இப்போது இருக்கக்கூடிய நாணய பெறுமதியில் ஒரு அண்ணளவாக அமெரிக்க தபால் திணைக்களத்துக்கு பணம் அனுப்ப போய் இழந்தது $6,00,000, அதாவது அதுவும் ஒரு 20 கோடி ரூபாய்கள். கூட்டி பாருங்களே, ஆக மொத்தம் 100 கோடி ரூபாய்கள். எல்லாம் எம்முடைய வரிப்பணம். இந்த 100 கோடி ரூபாயையும் நாம் தான் செலுத்த வேண்டும். அதில் இந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இழந்ததும் எம்முடைய பணம்தான். மீண்டும் அவர்கள் கேட்டால் கொடுக்க போவதும் எம்முடைய பணம்தான். ஆக ஆஸ்திரேலியாவுக்கு கட்ட வேண்டிய $2.5 மில்லியன், அதாவது சுமார் 80 கோடி ரூபாய் கடன் தவணை பணம் திடீரென காணாமல் போனது. முதலில் ஏதோ ஹேக்கர்கள் கைவரிசை காட்டிவிட்டார்கள் என்றுதான் கதை கட்டப்பட்டது. ஆனால் உண்மையில் இந்த மெகா பண மோசடிக்கு பின்னால் இருந்தது நிதி அமைச்சகத்தினுடைய மூத்த அதிகாரிகள் தான் என்ற அதிர்ச்சி தகவல் இப்போது வெளிவந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய 5 அதிகாரிகள் அதிரடியாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டதோடு அவர்கள் நாட்டை விட்டு தப்பாமல் இருக்க வெளிநாட்டு பயண தடையும் கூட விதிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை HSBC வங்கி இந்த பண பரிவர்த்தனையை செய்ய வேண்டாம் என்று 2 தடவை எச்சரிக்கை விடுத்த போதிலும் அது பற்றி கவனத்திற்குள்ளாமல் பண பரிவர்த்தனை நடந்தது அம்பலமாகி இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகளும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த பகல் கொள்ளை தொடர்பாக CID ஒரு அறிக்கை ஒன்றை வழங்கியிருந்தது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இலங்கையில் பல்வேறு செயற்திட்டங்களுக்காக ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடமிருந்து வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தினூடாக கடன் உதவி பெறப்பட்டிருக்கிறது. பின்னர் அந்த கடனை திருப்பிச் செலுத்தும் பொறுப்பு அரச கடன் முகாமைத்துவ அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவினுடைய எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் ஆஸ்திரேலியா என்ற நிறுவனத்துக்கு ஒரு தவணை பணத்தை செலுத்தும் போதுதான் இந்த பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது. பரிவர்த்தனைகள் நடந்து கொண்டிருக்கும் ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியாவிலிருந்து பணம் கட்டச் சொல்லி ஒரு இன்வாய்ஸ் மின்னஞ்சல் மூலம் வருகிறது. இங்கேதான் ஒரு மிகப்பெரிய தந்திரம் நடந்திருக்கிறது. அந்த மின்னஞ்சல் வந்த டொமைன் பெயரில் ஒரு மிகச்சிறிய மாற்றம் நடந்திருக்கிறது. சரியான டொமைன் பெயர் exportfinance.gov.au. ஆனால் மோசடி கும்பல் பயன்படுத்திய போலி டொமைன் exportfinance.av.com, அதாவது gov.au என்ற அரசாங்க முகவரிக்கு பதிலாக av.com என்று ஒரு வணிக முகவரியை பயன்படுத்தி இன்வாய்ஸ் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இதை எந்த விதமான ஆய்வும் செய்யாமல், ஃபாலோ அப் செய்யாமல் அப்படியே நம்பி அந்த $2.5 மில்லியன் அப்படியே போலி வங்கி கணக்குக்கு மாற்றிவிட்டார்கள் இந்த அதிகாரிகள் என்று CID அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த மோசடியில் ஹேக்கர்கள் நேரடியாக அரச கணனிக்குள் நுழைந்தார்களா என்ற ஒரு முக்கியமான கேள்வியை நீதிமன்றம் CID அதிகாரிகளிடம் கேட்டது. அதுக்கு அவர்கள் சொன்ன பதிலை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இலங்கையினுடைய அரசு தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பை நிர்வகிக்கக்கூடிய எனேபிள் என்ற நிறுவனம்
இந்த இமெயில் சர்வர்களை தொடர்ச்சியாக அவர்கள்தான் சோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களிடம் கேட்டபோது இதுவரை அப்படி எந்த ஒரு ஊடுருவலும் ஹேக்கிங்கும் நடந்ததுக்கான ஆதாரம் இல்லை என்றுதான் முதல் கட்டமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறது என்ற ஒரு பதிலும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நாளைக்கு 15,000 இமெயில்கள் அந்த சர்வரினூடாக அனுப்பப்படுவதால் இன்னும் ஆழமாக தேடப்பட வேண்டி இருக்கிறது என்ற ஒரு பதில்தான் அங்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆக இந்த ஹேக்கரும் அரச கணினியை முடக்கவில்லை என்றுதான் ஆரம்ப கட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இது எப்படி நடந்தது? இங்கேதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். நீதவான் கேட்கிறார், இந்த சம்பவம் வெறும் அலட்சியத்தால் நடந்ததா அல்லது சதித்திட்டம் தீட்டி வேண்டுமென்றே செய்யப்பட்டதா என்று. அதுக்கு சிஐடி அதிகாரி ஒரு அதிர்ச்சியான உண்மையை உடைக்கிறார். 2025 அக்டோபர் 28 எனேபிள் என்ற சைபர் பாதுகாப்பு நிறுவனம் திரைசேரிக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. போலி பெயரில் இருந்து சந்தேகத்துக்கிடமான இமெயில்கள் வருகின்றன, அவதானமாக இருங்கள் என்று தெளிவாக அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இப்போது நீதவான் கேட்கிறார், இந்த எச்சரிக்கை வருவதற்கு முன்னால் பணம் செலுத்தப்பட்டதா அல்லது வந்ததுக்கு பின்னர் தான் பணம் செலுத்தப்பட்டதா என்று. சிஐடி அதிகாரியினுடைய பதில் ஒட்டுமொத்த நீதிமன்றத்தையும் உறைய வைத்தது. எச்சரிக்கை வந்து 3 மாதங்களுக்கு பிறகுதான், அதாவது எச்சரிக்கப்பட்ட பிறகுதான் இந்த $2.5 மில்லியன் போலி கணக்குக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் மற்றொரு திடுக்கிடக்கூடிய விவகாரத்தையும் நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தது சிஐடி. அதாவது மத்திய வங்கியினுடைய ERD என்று சொல்லப்படும் எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பான முக்கியமான தரவுகளும் மின்னஞ்சல் பதிவுகளும் அழிக்கப்பட்டிருப்பதாகவும், இது விசாரணைகளை தடுப்பதற்காகவும் டிஜிட்டல் சான்றுகளை அழிப்பதற்காகவும் மேற்கொள்ளப்பட்ட செயலாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுவதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பாராளுமன்ற விசாரணை குழு ஒன்றை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரியிருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தலைமையில் பாராளுமன்ற விசாரணை குழு அமைக்கப்பட்டும் இருக்கிறது. இந்த விவகாரத்துடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உட்பட நிதி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமவை விசாரிக்கும் விசேட அதிகாரத்தை பெறுகிறது இந்த விசாரணை குழு. ஏப்ரல் மாதம் 30 இந்த விசாரணைகள் ஆரம்பமாகி இருக்கும் நிலையில் கோட்டை நீதவான் நீதிமன்றமும் சகல விசாரணைகளையும் முடித்துக் கொண்டு ஜூன் மாதம் 3 மீண்டும் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறது. மேலும் அழிக்கப்பட்ட இமெயில்களை மீளவும் தருவிக்க முடியும் என்று நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருப்பதால் இந்த வழக்கு விசாரணைகள் எதிர்காலத்தில் பரவலான கவன ஈர்ப்பை பெறப்போகின்றன என்பது மாத்திரம் உறுதி. நிலைமை இப்படி இருக்கத்தான் கிணறு வெட்ட பூதம் வந்த கதையாக இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் அமெரிக்க தபால் திணைக்களத்துக்கு செலுத்திய $6 லட்சம், அதாவது 20 கோடி ரூபாய் அவர்களை சென்றடையவில்லை என்று சொல்லி தெரிவிக்கப்படுவதாகவும், இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெறுவதாகவும் சொல்லியிருக்கிறார் அமைச்சர் நலிந்த ஜெயதிச. அதாவது பாபநாசம் படத்தில் கமலும் குடும்பமும் ஒரு கொலையை மறைக்க பாடுபடுவது போலத்தான் ஆஸ்திரேலிய மோசடியை அரசு கையாண்டிருக்கிறதா? ஜனவரி மாதம் நடந்த இந்த கொள்ளையை உள்ளக விசாரணையாக நடத்தி வந்து மார்ச் 24 சிஐடிக்கு முறைப்பாடும் செய்திருக்கிறது அரசு. ஆனால் இந்த டாலர் கொள்ளை பற்றிய விவரங்கள் எல்லாம் 3 மாதங்கள் கழித்துத்தான் மக்கள் பார்வைக்கு வந்திருக்கின்றன. இதனால் அரசின் நம்பகத்தன்மை மீது கேள்வி எழுந்திருக்கிறது. இத்தனை நடந்த பிறகா இதை சொல்ல வேண்டும்? அதுவும் எதிர்க்கட்சிகள் இதை பூதாகரமாக்கிய பிறகுதானா அரசு அறிக்கை விட வேண்டும்? இதெல்லாம் வெளிப்படை தன்மை மிக ஒரு அரசுக்கு அழகான விஷயங்களே அல்ல என்று விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இதனாலோ என்னவோ தெரியவில்லை, தபால் திணைக்களம் இழந்த $6 லட்சம் யாரும் கண்டுபிடித்து சொல்ல முன்பு தாமாகவே சொல்லிவிட்டார் நலிந்த ஜெயதிச. ஆனால் இந்த தகவல்களை மக்கள் மயப்படுத்தாததற்கும் ஊடகங்களில் சொல்லாததற்குமான காரணமாக நிதி அமைச்சினுடைய செயலாளர் சொன்ன விஷயம், ஹேக்கர்கள் அல்லது திரைசேரியின் இமெயில் கட்டமைப்புக்குள் ஊடுருவி இந்த பணத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தொடர்பான விசாரணைகளை அது பாதிக்கும் என்பதற்காகத்தான் இதை நாம் ஊடகங்களுக்கு சொல்லவில்லை என்றுதான் நிதி அமைச்சின் செயலாளர் முன்பு தெரிவித்திருந்தார். சரி, இதோடு முடிந்ததா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. பிரான்சுக்கு செலுத்த இருந்த கடன் பத்திரங்கள் சம்பந்தமான டாக்குமெண்ட் ஒன்றும் மாயமாகி இருக்கிறதாம். நல்ல காலம் பண இழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இது ஏதோ அனுபவ குறைபாட்டினால் நடந்த பிழை என்று சொல்லி எளிதாக கடந்து போய்விட முடியாது. ஏனென்றால் கோடிக்கணக்கான ரூபாய் பரிவர்த்தனைகளை செய்யும் போது புரொபேஷன் பீரியட்ல இருக்கக்கூடிய பயிற்சியாளர்களை யாரும் பயன்படுத்துவதில்லை. விரல் நுனியில் வித்தைகளை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய மூத்த சிரேஷ்ட அனுபவமுள்ள அதிகாரிகள் தான் இந்த பரிவர்த்தனைகளை டிரான்சாக்ஷன்ஸை செய்கிறார்கள். கடந்த 7 வருடங்களில் 4-5 ஜனாதிபதிகள் மாறிவிட்டார்கள்.
அரசாங்கங்கள் மாறிவிட்டன. ஆனால் நிதி அமைச்சில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அநேகமாக மாறியிருக்க வாய்ப்பில்லை. நிதி தொடர்பான அனைத்தையும் கையாள்பவர்கள் இதே சிரேஷ்ட அதிகாரிகள் தான். அப்படியானால் ஒரு போலி மின்னஞ்சலை நம்பி 80 கோடியை தூக்கி கொடுத்தது முழுக்க முழுக்க இவர்களினுடைய அசமந்த போக்கா, அல்லது இதனுடைய பின்னணியில் மாபெரும் சதிவலை பின்னப்பட்டிருக்கிறதா? இருளில் மறைந்திருக்கக்கூடிய இந்த உண்மைகளை இனி நடக்கக்கூடிய விசாரணைகள் தான் நிச்சயமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இப்படி மக்களின் பணம் மாயமாகும் இந்த அதிர்ச்சி தொடர் இந்த ஜனவரி மாதத்தில் தான் தொடங்கி இருக்கிறது. அடுத்தடுத்து முக்கிய அரசு திணைக்களங்களில் இருந்து கோடிக்கணக்கான பணம் திருடு போக ஆரம்பித்தும் இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் என்னென்ன விந்தைகளை எல்லாம் பார்க்கவும் கேட்கவும் நேரிடுமோ என்ற அச்சம்தான் இப்போது மக்களுக்கு எழுந்திருக்கிறது. இதனுடைய பின்னணியில் நாட்டை முடக்குவதற்காக பாதாள அரசு என்று சொல்லப்படும் டீப் ஸ்டேட், ஒரு நிழல் அரசாங்கத்தின் சதி நடப்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது. அதில் உண்மை இருக்கலாம். ஏனென்றால் ஈஸ்டர் தாக்குதல் உள்ளிட்ட பல முக்கிய விசாரணைகள் தற்போது முக்கிய கட்டத்தை, ஒரு கிளைமேக்ஸை எட்டி இருக்கின்றன. ஆனால் இதையே எத்தனை காலத்துக்கு தான் சொல்வீர்கள் என்று மக்கள் கேள்வி கேட்க தொடங்கும் முன் அரசு அவதானத்தோடு செயற்படவும் வேண்டும். ஆக மக்கள் சாதாரணமாக இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்கவில்லை. நாட்டில் உள்ள அத்தனை கலைகளையும் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தை இந்த அரசாங்கத்துக்கு அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதை விட்டுவிட்டு புலம்பி தீர்ப்பதற்காக அல்ல என்பது இவர்களுக்கு இன்னும் புரியவில்லையா? ஆட்சியை கொண்டு நடத்துவது என்பது நிச்சயமாக ஒரு மாபெரும் சவால் தான். எதிர்பாராத தாக்குதல்கள், அவதூறுகள், வசைகள் என்று சொல்லி அனைத்தையும் எதிர்கொள்ள தெரிந்திருக்கவும் வேண்டும். கூச்சல் குழப்பங்களை சமாளிக்க தெரியவும் வேண்டும். சரி, இந்த பண திருட்டு என்பது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு சதி என்றே வைத்துக் கொள்வோம். அப்படியானால் இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தை யாரை தாலாட்டு பாடுவதற்காக பெற்றீர்கள் என்றுதான் மக்கள் இப்போது தூற்றத் தொடங்குவார்கள். அமைச்சர் நலிந்த ஜாயதிச தபால் திணைக்களம் இழந்த $6 லட்சம் பற்றி சொல்லும் போது வேண்டுமென்றால் இன்னொன்றையும் சொல்லுகிறேன் கேளுங்கள் என்ற பாணியில் தான் பேசுகிறார். அதை கேட்கும் போது நமக்கும் ஒரே ஒரு கேள்விதான் எழுகிறது. அப்படியானால் வெளியில் தெரியாமல் இது போன்ற இன்னும் எத்தனை கோடிகள் மாயமாகி இருக்கின்றன? உண்மையில் நிலைமை பாரதூரமாக இருக்கிறது. இது வெறும் இணையவழி தாக்குதல் அல்ல. இது அரசின் நம்பகத்தன்மையுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது ஒன்றும் பெட்ரோலிய திணைக்களத்துக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கொடுக்க வேண்டிய கடனோ, மின்சார சபை கொடுக்க வேண்டிய கடனோ அல்ல. இவை முழுக்க முழுக்க சர்வதேச கொடுக்கல் வாங்கல்கள். இங்கே தவறிழைக்கும் ஒவ்வொரு பண பரிவர்த்தனையும் எமது தேசத்தின் ஆன்மா மீதான தாக்குதலாகத்தான் கருதப்பட வேண்டும். இதோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேர்களுக்கும் தகுதி தராதரம் பாராது தண்டனை வழங்கப்பட வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்தில் இலங்கை ஒரு தோல்வி கண்ட நாடாக மீண்டும் குறுகி போய் நிற்க வேண்டி வரும். அடுத்ததாக நேற்று கவனத்தை ஈர்த்த இன்னும் ஒரு விவகாரம் தொடர்பாக பார்க்கலாம். கோட்டாபய ராஜபக்சவினுடைய பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார மீதான தாக்குதல். சுகீஸ்வர பண்டாரவுக்கு சில நாட்களாக யாராவது ஒருவருடைய வீட்டுக்கு போய் ஆர்ப்பரிக்கும் பொல்லாத ஆசை ஒன்று வந்திருக்கிறது. லால்காந்தவினுடைய வீட்டுக்கு போனார். ஜேவிபியினுடைய தலைமையகமான பலவத்தைக்கு கேஸ் சிலிண்டர் ஒன்றையும் சுமந்து கொண்டு போனார். இப்போது நிதியமைச்சரினுடைய செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமவினுடைய வீட்டுக்கும் போயிருக்கிறார். லால்காந்த போன்ற அரசியல்வாதிகளினுடைய வீடுகளுக்கு போய் என்னதான் சத்தம் போட்டாலும் அவர்களுக்கு அது ஒரு விஷயமே அல்ல. அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா என்று கவுண்டமணி சொல்வது போல அவர்கள் கடந்து விடுவார்கள். லால்காந்த மட்டுமல்ல, எந்த கட்சியின் அரசியல்வாதியும் அப்படித்தான். அவர்களுக்கு இந்த கூச்சல் குழப்பங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் ஹர்ஷன சூரிய பெரும ஒரு அரசு ஊழியர். அவர் நிதியமைச்சின் செயலாளர். நிதியமைச்சின் செயலாளரின் வீட்டுக்கு முன்னே போய் கத்தி கூப்பாடு போடுவது என்பது அரசு கர்மம் ஒன்றை ஆற்றுவதற்கு தடையாக இருந்ததாகவே கருதப்படும். சுகேஸ்வர பண்டார மாவீரன் நெப்போலியர் போல கிளம்பியிருந்தார். பெரும் படையோடு அல்ல, ஒரு 10-20 பேரோடு. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், அதாவது 15 மணித்தையால மின்வெட்டு தந்த வள்ளல், கேஸ் பெட்ரோல் வரிசைகளை ஏற்படுத்த காரணமான ஜனாதிபதி கோட்டாபயவின் பிரத்யேக செயலாளர் என்ன தைரியத்தோடு இப்படியெல்லாம் கிளம்பி வந்தார் என்று பாருங்கள். ஆனால் இம்முறை மக்கள் நல்ல பாடம் புகட்டி இருக்கிறார்கள். அவருக்கு மாட்டு சாண தாக்குதல் நடந்தது என்றும், இல்லை இது அதிவிசேடம் மனித கழிவுகளால் தான் அபிஷேகம் செய்யப்பட்டார் என்றும் இன்னொரு சாரார் சொல்லுகிறார்கள். எப்படியோ இனிமேல் இத்தகைய விசித்திரமான யாத்திரைகள் செல்வதை சுகீஸ்வர பண்டார தவிர்த்து கொள்ளுதல் அவருக்குத்தான் நன்மை பயக்கும்.
ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு, மக்கள் மத்தியில் செல்வதற்கு என்று ஒரு தகுதி இருக்கிறது. சுகேஸ்வர பண்டார போன்ற நபர்கள் இப்படியெல்லாம் எதிர்க்கட்சி வகிபாகத்துடன் மக்கள் மத்தியில் செல்லும் போது அவர்களுக்கு அரசு மீது இருக்கும் நியாயமான விமர்சனமும் மறந்து போய்விடுகிறது. சுகேஸ்வர போன்றோர் எதற்கு இந்த ஆட்டம் போடுகிறார்கள் என்று புதிதாக சொல்ல தேவையில்லை. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் தினமும் நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த வாரங்களில் விமல் வீரவன்ச உட்பட 10க்கும் மேற்பட்ட நபர்களது வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வர இருக்கின்றன. ஆக சுகேஸ்வர போன்றோரின் பதட்டத்தில் நியாயம் இல்லாமல் இல்லை. அரசு இந்த மாதிரியான சில்லறைத்தனமான வேலைகளில் ஈடுபடும் நபர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். மீண்டும் சொல்லி முடிக்கிறோம், வானளாவ அதிகாரத்தை மக்கள் தந்திருப்பது பூப்பறிக்க அல்ல என்பதை எப்போது அரசு உணர்ந்து கொள்கிறதோ அப்போதுதான் அதன் பயணம் தடங்கள் இன்றி தொடங்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.